வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பல பேர் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பவுந்திரம். இந்த பவுந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆசனவாய்க்கு மேலே ஒரு சிறு கொப்பளம் மாதிரி வந்து அதில் சீலும் ரத்தமுமாக வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இன்றைக்கி பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டு எங்கள் வைத்திய நிலையத்திற்கு வர்றாங்க. இதுக்கு தமிழ் மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் முழுமையான தீர்வுக்கான நிச்சயமாக உண்டு. எத்தனையோ பேரை நாம் அந்த வைத்தியசாலையில் குணப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் பல பேர் என்னிடம் வந்து கேட்பது என்னென்னா, ஐயா இது வந்து சிறுசாக இருக்கிறப்பவே நாம் வந்து ஒரு அனுபவ வைத்தியமாக ஏதாவது எடுத்துக்க முடியுமா, அவங்க அனுபவத்தில் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் என்னிட்ட தொலைபேசியிலையும் சரி என்னுடைய மெயிலுக்கும் கேட்குறத பார்க்க முடியுது. அவங்களுக்காக தான் இந்த பதிவுங்க. பொதுவாக இந்த பவுந்திரம் வந்ததுக்கப்புறம் நாம் அனுபவ வைத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேனி. இந்த குப்பை மேனி சாதாரணமாக நம்ம பூந்தொட்டிகளில் கூட இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த குப்பை மேனியை சமூலமாக எடுத்து சுத்தமாக கழுவிட்டு பொடிப்பொடியாக வெட்டி நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்க போகிறப்ப உச்சி வெயிலில் ஒரு மணி நேரம் மட்டும் 12 to 1 இல்லைன்னா 11 to 12 அந்த மாதிரி 1 மணி நேரம் மட்டும் வெயிலில் காய வச்சு நன்றாக அரைத்து பவுடராக்கி வச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து திப்பிலி, கடைகளில் கிடைக்கக்கூடிய திப்பிலி வாங்கி அதையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, இந்த குப்பை மேனி சூரணம் 100 கிராம் அப்படின்னா இந்த திப்பிலி சூரணம் 30 கிராம், இது இரண்டையும் ஒன்றாக கலந்துட்டு அதை வந்து காலையில் ஒரு அரை தேக்கரண்டி, இரவு ஒரு அரை தேக்கரண்டி உணவுக்கு பின்பு நெய்யில் கலந்து சாப்பிட்டு வரணும். சுத்தமான பசு நெய்யாக இருக்கணும். அதில் கலந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்றப்போ இந்த பவுந்திரம் காணாமல் போயிடுறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு முறை. மருத்துவர்கிட்ட நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கலாமான்னா கட்டாயமாக பார்த்துக்கணும். மருத்துவருடைய அறிவுரை கேட்கணும். நிரந்தரமான தீர்வு அப்படிங்கன்னா நிச்சயமாக ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பவுந்திரத்திற்கு இந்த குப்பை மேனியும் திப்பிலி சூரணமும் சேர்ந்த கலவை மிக சரியாக நன்றாக வேலை செய்கிறத நாம் அனுபவத்தில் பார்க்குறோம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே அநேகமாக சரியாக போயிடுது. தேவை ஏற்பட்டால் ஒரு சிறிய இடைவெளி விட்டு மீண்டும் சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்களே. சாப்பிட்டுட்டு உங்களுடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன்.